கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தருமையான அதிகாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பாராக. அவருக்கே மகிமை, கனம், துதி, புகழ் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் தந்த ஒரு வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 47வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 47 அதனுடைய 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். இன்னொரு நேரம் வாசிங்க. தமக்கு பிரியமான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மளை நடத்த போகிறது. இந்த வசனத்தின்படியே அவருக்கு பிரியமான தேசத்தை, அதாவது அவருக்கு பிரியமான தேசம் என்ன தேசம் என்று சொன்னால் யாக்கோபின் சிறப்பான தேசம். யாக்கோபின் சிறப்பான தேசம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, அவர்களை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர்கள் எங்களை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி பெருமிச்சோடு கூட கூக்குரல் இட்ட பொழுது, தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டு, ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வகையில அவர்களை தேடி வந்து அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களை முற்றிலுமாக விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தினார். இந்த தேசத்துக்கு பேர் தான் யாக்கோபின் சிறப்பான தேசம். இந்த தேசத்துக்கு பேர் தான் யாக்கோபின் சிறப்பான தேசம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரியும். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. உபாகமம் 11:12 இவ்வாறாக சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிறப்பான தேசத்துல ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருக்குமா? அதன் மேல வைக்கப்பட்டிருக்குமா. அது ஒரு சிறப்பான தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் அது விசாரிக்கிற தேசம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த தேசத்தை என்ன செய்வாராம்? விசாரிப்பாராம். அந்த தேசம் எப்படி இருக்கிறது, சோத்திரம் நன்றாய் இருக்கிறதா, நன்றாய் இல்லையாக, நன்றாய் இல்லையா அவங்கிறதான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாய் அந்த இடத்துல கடந்து வருகிறார். அது எப்படிப்பட்ட தேசம் என்று சொன்னால், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் இந்த சிறப்பான தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேசத்திற்குள்ளாக வாழுகிற ஜனங்கள் பழைய ஜென்ம சுவாபங்கள் நீங்கி, பழைய வாழ்க்கைகள் நீங்கி, உலக வாழ்க்கை நீங்கி, முற்றிலுமாக அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி ஒரு சிறப்பான சுதந்திரமான தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற அந்த ஜனங்கள் ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு காரியத்துக்குள்ளாய் வாழ்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அடிமைத்தனமும் இருக்காது. இதுவரையில் இருந்த நுகத்தடிகள், பிணையல்கள், பெருமூச்சுகள், கூக்குரல்கள் எதுவுமே அந்த தேசத்துல இருக்க போகிறதே இல்லை. அதனால தான் ஆண்டவராக இருக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கிறார், உங்களுக்கு சிறப்பான தேசத்தை நான் என்ன செய்ய போறேன்? தரப்போகிறேன். அந்த தேசத்துல நானே உங்களை விசாரிப்பேன். அந்த விசாரிக்கிற அந்த இடத்துல உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் என்ன செய்யப்படும்? வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட தேசம் தான் யாக்கோபின் சிறப்பான தேசம். சிறப்பான தேசம் என்று சொன்னால் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அநேகர் வாழ்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உலக பழக்க வழக்கங்கள் என்ன செய்யல, இன்னும் மாற்றப்படவில்லை. ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்படவில்லை. அடிமைத்தனத்தின் வல்லமை மாற்றப்படவில்லை. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவராக இருக்கிற தேவன் கூக்குரல் இட வைக்கிறார். இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் சோத்திரம் அப்படியே அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெருமூச்சு விடக்கூடிய வகையில தான் மாறிவிடும். ஆகவேதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் அவருடைய வாழ்க்கையில வந்த பொழுது கூக்குரல் இடுகிறார்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் இறங்கி வந்து அந்த நுகத்தடிகள் எல்லாம் முறித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் அவர் நடத்துகிற கர்த்தராக இருந்து அவர்களை நடத்துகிறார். ஆகையினால் இந்த வசனத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, நம்முடைய எகிப்தின் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், நம்ம கடந்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான விட்டு இந்த உலகத்தின் காரியங்கள், பழைய வாழ்க்கை, நிறைய காரியங்கள் காணப்படலாம். அந்த காரியங்கள் இருக்குமானால் அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்கிற சிறப்பான தேசத்துக்குள்ளாக வருவதற்கு நம்ம ஆயத்தப்படும் போது நாம் அதை என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். ஆகவே சோத்திரம், இப்படிப்பட்ட தேசத்துல ஆண்டோடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை விசாரித்து கொண்டே இருப்பார். அதற்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தந்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேசத்தை சங்கீதம் 136:22 வசனம் சொல்லுகிறது, அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்படி கொடுக்கிறாரா? சுதந்திரமாக கொடுக்கிறார். விடுதலையோடு கூட அதில் வாழ்வதற்கு கிருபை செய்கிறார். அந்த நல்ல தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு தேசம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, பிரச்சனைகள் வராம இல்லை, போராட்டங்கள் வராம இல்லை, பலவிதமான காரியங்கள் வராம இல்லை. ஆனா அவங்ககிட்ட கேட்டு பார்ப்பீங்கன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவருடைய சமூகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறதான ஒரு துணிச்சல், தைரியம், ஒரு விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் வருகிறது பாருங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று வசனத்திலே வாசிக்கிறோம். அது தேவன் நமக்கு சுதந்திரமாக தருகிறாராம். ஆகவே இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு நல்ல ஒரு தேசத்தை வாக்களிக்கிறார். நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வாக்களிக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் இன்னும் மேலும் மேலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 33 அதனுடைய 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிற எல்லா மக்களையும் குறித்து ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தவான்கள். உலகம் சிநேகிக்கிற பரிசுத்தவான்கள் கிடையாது. உலகம் பல இடங்களுக்கு நம்மளை கூப்பிடும், பாவம் செய்ய கூப்பிடலாம், பலவிதமான சாபங்களான நிறைந்த காரியங்களுக்கு கூப்பிடலாம், விடுதலை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராய் கூப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தவான்களை எதற்கு கூப்பிடுகிறார் என்று சொன்னா, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில இருக்கிறாங்க. அவர்கள் அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடையும்படி அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், நம்முடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி. அதான் முதலே நம்ம வசனத்தை வாசித்தோம், தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை பல வாழ்க்கை இருக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பல காரியங்கள் இருந்தது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்பா, உங்களுடைய விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய வழி நடத்தல் என்ன, அந்த பாதையில நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பாங்க. எங்க விழுந்து கிடப்பாங்க? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பாங்க. உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டாங்க, உலக ஜனங்களுக்கு பின்னாடி போக மாட்டாங்க, பலவிதமான இடங்களுக்கு போக மாட்டாங்க. அவங்க போகிற ஒரு நல்ல இடம் எதுவா இருக்குன்னு சொன்னா தேவனுடைய சமூகம் மட்டும்தான். அவருடைய பாதத்துல போய் என்ன ஒரு காரியம்னாலும் விழுந்துருவாங்க. பாதத்தில் விழுந்த உடனே
அவருடைய வார்த்தைகள் வரும் பாருங்க, அந்த வார்த்தைகளினாலே போதிக்கப்பட்டு அந்த ஆலோசனையை கேட்டு அற்புதமாக அவர்கள் வழிநடக்க தேவன் கிருபை பாராட்டுவார். அதனாலதான் தேவ ஜனங்கள் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சமாதானமாக இருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளினால் அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்து தொழுது கொள்கிற எந்த ஒரு அன்பு பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான பாதையை, வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய பாதத்துல போதனை அடையும் பொழுது நிச்சயமாகவே சுதந்திரமாகவே நம்ம வாழலாம். பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டு, சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு, அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு சுதந்திர பறவையாக சுதந்திரமாகவே வாழலாம். இன்றைக்கு அநேகர் சுதந்திரமாக வாழல. ஆனா உங்களை என்னையும் இதை கேட்கிற அனைவரையும் நீங்க சுதந்திரமாக விடுதலையாக வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய சமூகம் மட்டுமே, தேவனுடைய பாதம் மட்டுமே, அவருடைய வார்த்தைகள் மட்டுமே நம்மளை போதித்து வழிநடத்த வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, எபேசியர் 1:18 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களிடத்துல அவர் என்ன சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்னன்னு சொன்னா மகிமையின் ஐஸ்வர்யம். மகிமையின் ஐஸ்வர்யம்னா மகிமையின் நம்பிக்கையாகவே நமக்குள் அவர் இருக்கிறதே அந்த ரகசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறது தான் ஒரு ஐஸ்வர்யம். இந்த உலகத்துல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது ஐஸ்வர்யம் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக, இல்லத்துக்குள்ளாக, நம்முடைய கையிடுகிற காரியங்களிலே, பிரயாசங்களிலே அவர் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் ஒரு பெரிய மிகுந்த ஒரு ஐஸ்வர்யம் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, ரோமர் 10:12. ரோமர் 10:12, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம் கிடைக்குமா, புறஜாதி ஜனங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி அநேகர் கேட்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிடையாது, கிரேக்கன் என்றும் கிடையாது, வித்தியாசமே இல்லை. கர்த்தரை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். இந்த சிறப்பான சுதந்திரமான தேசம் அவர்களுக்கு கிடைக்கும், விடுதலையான வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:4 வசனம். 1 பேதுரு 1:4 என்ன கூறுகிறது? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ வாழ்க்கையில் இருந்த நம்மை, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, உலகத்தோடு உலகமாக போய்கொண்டிருந்த நம்மை அவர் அழைத்து அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக நடத்துகிறார். அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோக கானானுக்கு நேராக தம்முடைய அழைத்த எல்லா பிள்ளைகளையும் அவர் கொண்டு சேர்க்கிற, அழைத்து செல்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய நம்ம மேல வைத்த மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? ஜனிப்பிக்கப்பட வேண்டும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு, உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு, உலகத்துக்கு பின்னாடி ஓடுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு அவருடைய சமூகத்துல வர விருப்பமுள்ள எல்லா ஜனங்களும் வாடாததுமாகிய, அழியாததுமாகிய, மாசற்றதுமாகிய சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் எதை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக பிரயாணப்பட யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களை மறுபடியும் இந்த உலகத்தின் பாவ கரைகள் நீங்கி, ஜென்ம சுவாபங்கள் நீங்கி, அடிமைத்தனங்கள் நீங்கி உங்களை என்ன செய்வார்? ஜெனிப்பிக்க அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். அவர் மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை ஜெனிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய நித்திய அந்த சுதந்திரமான கானானுக்கு நேராய் தேவன் நம்மளை பிரயாணத்திலே வைத்திருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலையும் நான் உங்களுக்கு என்னத்தை தருவேன்னு சொன்னா, தமக்கு அதாவது அவருக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தளிப்பார். அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் என்று சொன்னால், இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 7:6 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த சனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு கரங்களை உயர்த்தி அப்படியே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை தெரிந்து கொண்டரே ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாசற்றதும் வாடாததும் அழியாததுமான நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக எங்களை நீர் ஜனிப்பித்த கர்த்தராய் இருக்கிறபடினால் நன்றியப்பா. தாயின் கருவிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாகும்னு எங்களை தெரிந்து கொண்டு, தாயின் கற்பத்திலிருந்து எங்களை வெளிவர பண்ணின கர்த்தர், இந்த உலகத்தை காண பண்ணின கர்த்தர், மீண்டுமாக நீர் எங்களை ஜனிப்பித்து உம்முடைய பரலோக கானானுக்கு நேராக, சிறப்பான கானானுக்கு நேராக நடத்துகிறீரப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் யாக்கோபின் சிறப்பான தேசத்துல எப்படி காணப்பட்டதோ அதே போல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அனிதினமும் எங்களுக்கு ஆலோசனையை தருகிறீர், புத்திமதிகளை தருகிறீர், அறிவுரைகளை தருகிறீர், போதிக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருகிற நாட்களிலே தேவனாய் இருக்கிற கர்த்தர் உம்முடைய நீதின் வழியிலும் நியாய பாதையில் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் பரலோக கானானின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிற எங்கள் கர்த்தர் எங்களுடைய உள்ளத்துல, இல்லத்துல, ஆமென் சோதர எங்களுடைய சபையில அசைவாடும்படியாக, எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் அசைவாடும்படியாக உம்மை நாங்கள் வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீங்க இருந்து எங்களை நிரப்பி நடத்துங்க, நீங்க இருந்து எங்களை அபிஷேகித்து நடத்துங்க, நீங்க இருந்து எங்களை வெற்றியாய் நடத்துங்க, நீங்க இருந்து மகிமையாய் நடத்துங்க. அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக எப்பொழுது நாங்கள் நிலைவரமான ஆவினால் புதுப்பிக்கப்பட்டு நிரப்பப்பட்டு சோத்திரம் உண்மையே எங்களுடைய ஐஸ்வர்ய சம்மனராக ஏற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் வாழ்வதற்கேற்ற எல்லா கிருபைகளை தந்து வழி நடத்தியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறப்பான விடுதலையான நன்மையான அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து நீக்கப்படுகிற அநேக ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதையில, உம்முடைய நீதின் வழியில, நியாய பாதையில சுதந்திரமான சிறப்பான இந்த தேசத்திலே பங்கடைவதற்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நீர் வாழ வைக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விடுதலை இல்லாமல் வாழ்கிற ஜனங்களுக்கு, நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஜனங்களுக்கு, இந்த பூமியிலே பாவத்தோடு வாழ்கிற ஜனங்களுக்கு, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற ஜனங்களுக்கு, சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் இறங்கி வந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு சிறப்பான நன்மையான தேசத்தை எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை அந்த தூய கானானை, பரிசுத்தமான அந்த கானானை, ஆமென், பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நீர் எங்களுக்கு பங்களித்து தெரிந்து அளிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகால வேளையில ஆண்டவரே, சிறப்பான நன்மைகளை தரப்போகிற தயவுக்காய் நன்றி. சிறப்பான நல்ல வாழ்க்கைக்குள்ளா எங்களை நடத்த போகிறபடி நான் நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான வழிகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தினீரோ அதே போல எங்களை வழிநடத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு சுதந்திர வீரர்களாக நீர் எங்களை மாற்றிவிட்ட கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா அன்பு பிள்ளைகள் மேலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலும் ஆமென் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ந்து பெருக உம்முடைய நாமத்தில் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே.